ஹலோ, வெல்கம் டு கீதாஸ் கிச்சன். இன்றைக்கி சிறுகீரை மசியல் பார்க்க போகிறோம். பாசிப்பருப்பு போட்டு சிறுகீரை ரொம்ப நல்லது உடம்புக்கு. கீரை அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது அதில் எடுத்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இப்போது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கீரை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறது, ஸ்மால் ஆனியனு, பூண்டு, பச்சை மிளகாய், வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கடுகு, ஜீரகம், பாசிப்பருப்பு, சால்ட்டு. பாசிப்பருப்பு வறுத்து அலசி வச்சுக்கிறேன், ஊற வச்சு அலசி வச்சுருக்கிறேன். இப்போ பேனில் பாசிப்பருப்பை போட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. கொஞ்சம் அதை தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு அலசி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பருப்பு வேக வைக்கிறதுக்காக ஒரு பேனில் தண்ணி விட்டு அது சூடானதும் அதில் பூண்டு, அலசி வச்ச பாசிப்பருப்பு, நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 சின்ன வெங்காயத்தை நசுக்கி அதோடு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஆட் பண்ணால். இப்போ பருப்பு வேகட்டும். பருப்பு இப்போது ஒரு 3/4 பதம் வெந்துருச்சு. நாம் கொஞ்சம் கீரையும் சேர்த்து ஆட் பண்ணால் பருப்பு வெந்துடும், கீரையும் வெந்துடும் ஒரு 5 to 10 மினிட்ஸில். இப்போ நம்ம கீரையும் ஆட் பண்ணிக்கலாம். கீரை ஆட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கீரை வேகிற வரைக்கும் பாயில் பண்ணலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. ஒரு பருப்பு மத்து வச்சு மசிச்சு விடுங்க. கீரையும் பருப்பும் நல்லா ஸ்மாஷ் ஆகிற மாதிரி மத்து வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. நல்லா மசிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு தாளித்து கொட்டிடலாம். இதில் கொஞ்சம் ஆயிலும் கொஞ்சம் கீயும் ஆட் பண்ணிக்கிறேன் நான். கடுகு பொரிஞ்சதும் ஜீரகம் போட்டுக்கணும். கடுகு நல்லா வெடிச்சிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தட்டி வச்ச பூண்டு ஒரு 4-5 ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் வணங்கியதும் வரமிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஆனியனை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதோடு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து நம்ம மசிச்சு வச்ச கீரையில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
அவ்வளோதான், கீரை மசியல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சூடான ரைஸ் கூட சாப்பிட்லாம். இது சாப்பிடும்போது கொஞ்சம் கீ விட்டுட்டு இந்த பருப்பு கீரை மசியலோட கீ கொஞ்சம் சேர்த்திட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கீ விட்டுட்டு சூடான ரைஸ் கூட சாப்பிட்றேன், ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.